ஆனா அவருக்கும் வயசு தான். இப்ப 68ஆம் ஆண்டு பிறந்திருப்பாருண்டா 56 வயசு. நான் 72 ஆண்டு வந்தோம். சரியா, ஓகேம்மா தான், கவலைப்படாதுங்க. இப்ப அப்பாண்டக்குள்ள அழுதுட்டார், நீங்களும் தான் வேண்டாம் தங்கச்சி. என்ன அப்பாண்டக்குள்ள அழுதுட்டீங்க. அடுப்புங்காருங்க சமையலற தூங்கினு சொன்னா இது மனக்கவலை இல்லையா? அப்படியா? அப்படியாதான் இருக்கும் நமக்கு. நீங்க காரணமா? அப்படியா? இல்லையா, நாங்க ஒரு காரணம் இல்லை. சும்மா நாங்க ஒரு காரணம் இல்லையா. வெறி வைப்பாரு நல்லா, வெறி வைப்பாரு, சண்டை உடிப்பாரு, நல்லா உழைப்பாரு, வெறி வைப்பாரு, சண்டை உடிப்பாரு. இந்த வீட்டுல அரிக்க விட மாட்டாரு. அந்நேரம் நாங்க அங்கஞ்சதான் இப்படி ஓடி திரிவோம். காலையில வந்தாவே நான் இருப்பாரு. அப்படித்தான் அண்டைக்கும் வந்தவர். அண்டைக்கும் பொறியோட வர நாங்கெல்லாம் ஓடித்தோம், திரும்பி வாரோம். அதுல தூங்குறாரு. இப்ப இந்த இடத்துல நான் கேட்கிறேன், நீங்க படிக்கிறதுக்கு விருப்பமா இல்லையா? படிக்க பாத்தீங்களா, மனசை மாத்தியாச்சு 100%. சரி, அப்ப சரிதானேம்மா? மண் தரதான். நார்மலாக நாங்கள் நிறைய வீடுகள் எப்படி பார்த்துருக்கிறோம், ஒன்றும் இருக்காது, உடுப்புகளை தவிர மற்றது ஒன்றும் இருக்காது. இப்போ உடுப்பு வைக்கிறதுக்கு கூட அலுமாரி இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க. இதில் எப்படி அம்மா ஃபுல்லாக ஓப்பனாக இறக்கி அடுத்தது இங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்களெல்லாம் அந்த ஓட்டைகள் இறக்கி எதுவும் வரலையா பூந்தது? அப்படி உள்ளே போங்களா? அப்படி பாம்பு வருமா? கீழே மண் தான். இனிமே மழை காலமே சரியான தண்ணி வருமே. உடுப்பெல்லாம் அப்படியே கொடியில வச்சிருக்கிறீங்க. இதுவரையில எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனா போய் வாங்க படம் பிடிப்பாங்க. ஒரு தினம் அப்படித்தான் நின்று பிடிச்சிட்டு போனேன். ஊடு கொடுப்பாவும் அவட பேரு டீயவோ என்ன பண்ணுவாங்க. அவடத்த நின்று பிடிச்சிட்டு போனவங்க இதை பார்த்து பிடிச்சிட்டு போனவங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு ஊடு கிடைக்குமாமான்ட்டு வாங்க. அவ்வளவும் தான். இப்ப நான் கதைக்கிறது எல்லாரும் பாப்பாங்க. நாங்க என்ன பொய்யா சொல்லி கதைக்கிறோம், அவங்களும் பாப்பாங்க, நாங்களை படம் பிடிச்சாக்களும் பாப்பாங்க. ஐயா, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோரஹள்ளிமடு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் எடுக்க போகிற வீடியோட சேர்த்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 3வது வீடியோ, அதாவது 3வது உதவி திட்டம் என்று சொல்லலாம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ரொம்பவே நன்றி. இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழர்கள் இல்லைன்னா என்னோட யூடியூப் சேனல் இயங்காது, உங்களில் ஒரு யூடியூப் சேனல் இயங்காதுன்னு சொல்லலாம். ஓகேங்க, இப்போ நிறைய பேர் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு உங்களோட ஆதரவு கட்டாயமாக தேவை. என்னோட டார்கெட் இந்த இயர் முடிகிறதுக்குள்ள 25,000 இருந்தது. பார்ப்போம், முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அந்த சப்ஸ்கிரைபர்ஸை இந்த வருடத்துக்குள்ள நான் எடுக்கிறேன் பார்ப்போம். உங்களோட ஆதரவு கட்டாயம் வேணும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் டெய்லி ஒரு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களில் ஒரு யூடியூப் சேனல் மூலமாக நிறைய நல்லது நடந்து கொண்டிருக்கு. அப்போ தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களோட கடமை தான். இப்போ ஓகேங்க, இந்த குடும்பத்தை பற்றி சொல்லணுமெண்டா வீடு இல்லையாம், குடியில்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஓலை குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ மட்டக்களப்பில் சரியான மழைன்னு சொல்லலாம். ஆற்றுலலாம் தண்ணி நிரம்பிது, ரோட்டுக்கு வந்தது ஆற்று தண்ணி. இப்போ இந்த காலப்பகுதியில் குடிசையில் வாழ்கிறவங்க தான் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகுவாங்க. இப்போ இந்த இடத்துல வெள்ளம் வந்தால் குடிசைக்குள்ளெல்லாம் போகும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தான். இப்போ கல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒழுகுற பிரச்சனை வந்தால் எவ்வளோ சிரமப்படுவாங்க. இப்போ சமைக்கிறதுக்கு, அடுத்தது என்ன விறகு எடுக்கிறதுக்குன்னு, அந்த விறகுல சமைக்கிறவங்களுக்குலாம் இந்த காலப்பகுதி ஒரு மோசமான ஒரு காலப்பகுதியாக இருக்கும், மழை காலம். இப்போ கேட்போம், அவங்க விறகுலையா சமைக்கிறாங்க, எப்படி இந்த குடிசையில் வாழ்கிறாங்கன்னு கேட்போம். ஆனால் பெரிய ஒரு வளவு தான், ஆனால் சின்ன ஒரு குடிசைன்னு சொல்லலாம். இப்போ அம்மாங்களை தொடர்பு கொண்டு
இப்போ எங்களையும் வந்து பாருங்க, எனக்கும் ஒரு மகள் ஒரு இருக்கிறாங்க, இப்போ மற்றாக்கள் எல்லாம் திருமணம் செய்துட்டாங்களாம், இப்போ 16 வயதுள்ள மகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தான் இப்போ வீடு இல்லாமல் இருக்கு, ரொம்பவே கஷ்டப்படுறோம்னு சொன்னாங்க. அப்போ உறுதிப்படுத்தல் கடிதம் நாங்கள் கேட்டோம். அதே போல் உறுதிப்படுத்தல் கடிதமும் அம்மா இந்த ஒரு ஆடியன்ஸ் தலைவர் மூலமாக வாங்கிட்டு மீண்டும் தொடர்பு கொண்டாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நான் வீடியோ எடுக்கிறோம். இப்போ நாங்கள் உதவி கட்டாயமாக யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறது. சில பேர் சில பொய்களில் சொன்னால் நாங்கள் அந்த இடத்த நாங்கள் திருப்பி போகிறோம்ல உதவி கொண்டு. இப்போ நிறைய பேருக்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம். சில பிரச்சனைகள் தான் வந்திருக்கு, மற்றபடி வேறு வேறு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வரலன்னு சொல்லலாம். இப்போ இதில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கன்னா, இப்போ கணவர் இறந்துட்டாங்களா, இப்போ அம்மாட கணவர் இருந்தாங்களாம். இப்போ பிள்ளைகள் எத்தனைமா சொன்னீங்க? 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்டிருக்காங்க, ஃபுல் விளக்கத்தோட எழுதியிருக்கிறாங்க. அதை இந்த ஒரு ஜிஎஸ்ல ஆடிஎஸ் தலைவர் இந்த போட்டிருக்கிறாங்க. ஆடிஎஸ் தலைவர் வந்து உறுதிப்படுத்திதாங்க. ஓகே, இப்போ ஒரு இணலுக்குள்ள இருந்து பேசுவோம். அதற்கு முன் இந்த குடிசையை நான் காட்டுறேன். நீங்க வாங்கம்மா வெளியில. சரி, மண் தரதான். நார்மலாக நாங்கள் நிறைய வீடுகள் இப்படி பார்த்துருக்கிறோம், ஒன்றும் இருக்காது, உடுப்புகளை தவிர மற்றது ஒன்றும் இருக்காது. இப்போ உடுப்பு வைக்கிறதுக்கு கூட அலுமாரி இல்லாமல் இருக்கிறாங்க பாருங்க. இதில் எப்படியம்மா ஃபுல்லாக ஓப்பனாக இறக்கி அடுத்தது இங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்களெல்லாம் அந்த ஓட்டைகள் இறக்கி எதுவும் வரலையா பூந்தது? அப்படி உள்ளே போங்களா? அப்படி பாம்பு வருமா? கீழே மண் தான். இப்போ இனிமே மழை காலமேம்மா, சரியான தண்ணி வருமே. உடுப்பெல்லாம் அப்படியே கொடியில் வச்சிருக்கிறீங்க. இந்த கிடுகள் எப்போ மாத்தின கடைசியா? அப்படியா? எத்தனை வருஷம் அதில் இருக்கிறீங்க? உங்களோட பேர்லையா காணிருக்கி? சரி வாங்க வளைச்சி பார்ப்போம், இதை கொஞ்சம் நார்மலாக காட்டி விடுவோம். ஏண்டா மழை காலங்களில் கஷ்டம் ஒழுகுற இல்லையா? இப்போ மற்றவர்களுக்கெல்லாம் திருமணம் செய்து கொடுத்து போட்டு நீங்களும் இந்த கடைசி மகளும் இதுக்குள்ள இருக்கிறீங்க. அப்போ இந்த ஒரு குடிசைக்கு அடுப்புங்க இருக்கு, சமையலறை இதானே சமையல். இதெல்லாம் தண்ணி ஊந்துருமா மாதிரி? இதுக்கெல்லாம் தண்ணி ஊந்துரும். இந்த இடத்துல தண்ணி நிறைய நிக்குமா? நிக்கும். இன்றைக்கு என்ன சமையல்? அப்ப இந்த சோறு மாதிரி ஒரு கறி சாப்பிட்டாச்சா? என்ன கறி ஆகின்னு? கறி காரல் நீங்க பார்க்கலாம். ஃபுல்லா அந்த பனை மட்டையும் தென்னை மட்டையும் தான் இங்க வேலி. இதுக்கு அப்ப நிறைய மட்டைகள் போட்டு விட்டுருக்கிறீங்க. பச்சை மட்டையை வெட்டி போட்டு கட்டி வச்சிருக்கீங்க. கட்டி வச்சிருக்கீங்க. இங்க பார்த்தா தெரியும். இப்ப நேற்று ஃபுல்லா மழை வீர மாதிரி உள்ளெல்லாம் உழுகும், கடும் ஒழுகும். இப்ப இந்த இடத்துல தான் தண்ணி நிக்கிறதா? இந்த இடத்துல இவ்வளவு தண்ணி நிக்கும் மாதிரி எல்லாம் பூந்து மழை பெய்யும். மழை பெஞ்சா இப்ப நான் யோசிக்கிறதாம இப்ப அங்கெல்லாம் பார்த்தா அங்க ஓட்டைகள் இருக்குதானே, அதுக்குள்ள ஏதாவது வரதானையா? பூனைகள் எல்லாம் பூனையும் பூரியான், பாம்பும் பாறான், எல்லாம் பாறானையா. அங்கள பக்கம் அப்படி காட்டுங்க, அங்கள பக்கம் காட்டு துண்டுன்னு சொல்லலாம். அதான் நான் அடிக்கடி பாம்பு வருமானு. பாம்பு அரைவாஜி அந்த அளவு கிடந்த மக்களுக்கு வர்றது அங்கால பான் பழவையா. அங்கால அதுக்கும் சும்மாவா? அங்காலையும் வளைச்சு, அங்காலையும் ஒரு வீடும் இல்ல, பத்த மாதிரி தான் இருக்கு. இங்காலையும் ஃபுல்லா காடு தானே? இங்கால ஃபுல்லா காடையா. ஏதாச்சும் இப்ப இந்த வீட்டுல இருக்கிறதுல என்னென்ன சிரமங்கள்? என்னையா எல்லாம் சிரமம் தான் இருக்கும் எல்லாத்துலயும். சரி, நம்ம இதுக்கிட்ட இருந்து பேசுவோம். உங்களோட கஷ்டத்தை சொல்லுங்க. எங்கட கதிரையிலும் இல்லை இருக்கிறதுக்கு. கதிரையிலும் இல்லை இருக்கிறதுக்கு. சரி வாங்க தொடர்ச்சியா பேசுவோம். தங்கச்சி வாங்க. சரி ஓகேங்க, இப்ப தொடர்ச்சியா பேசுவோம். அம்மாட பேர் என்னம்மா? நாகலிங்கம் தனலட்சுமி. நாகலிங்கம் தனலட்சுமி. இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்ததா வேற யாரும் பார்த்ததா? வேற யாரும் பார்த்து சொன்னவங்களா? வேற யாரும் பார்த்து. நாங்க இதுல ஊர்ல 3 வீடியோ எடுத்துருக்கோம். அதன் மூலமா அறிமுகமாயினாங்களா? அப்படி. சரி, இப்ப தங்கச்சி, இப்ப நீங்க உங்களுக்கு ஓகே தானே வீடியோ மூலம் மாறுறது? என்ன 16 வயது உங்களுக்கு? 16 வயது உங்களுக்கும் சம்மதம் தானேம்மா? இப்ப வீடியோ வந்து நம்ம போடுறது யூடியூப்ல. இப்ப எதற்காக நான் கேட்கிறேன்னு சொன்னா உங்களோட அனுமதி கட்டாயம் வேணும் தானே. இப்ப நீங்க தான் எங்களை தொடர்பு கொண்டீங்க. ஏனென்றால்
இப்ப ரொம்பவே கஷ்ட நிலையில இருக்கிறாங்களா, இப்ப நாங்களும் ஒண்ணும் செய்ய முடியாதான். இப்ப எங்களால முடிஞ்சது தெரியப்படுத்தி உதவி எடுத்து கொடுக்கறது. இப்ப இப்ப எங்களாண்டிய பிரதேசங்கள்ல இப்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப நிறைய இப்ப மட்டக்களப்புல மட்டும் இல்ல, திருகோணமலையில, மட்டக்களப்புல, அம்பாறையில இருந்தா. நாங்க அம்பாறைக்கு போனது குறைவு. மற்றபடி மட்டக்களப்புல நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறோம், திருகோணமலையில நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கிறோம். இப்ப எங்களை தொடர்பு கொண்டவங்க சில விஷயங்கள் பேசுவாங்க தானே. இப்ப எங்களுக்கு கவலையா இருக்கும் தொலைபேசி மூலம் பேசும்போது. இப்ப ஒரு வீடியோ மூலம் பார்த்து அதை எடுத்துக்கொள்றாங்க, எப்படி எடுத்துக்கொள்றாங்கன்னு தெரியல. இப்ப நிறைய கருத்துக்கள் வருது தானே. இப்ப இப்படியெல்லாம் போடையலாம், சட்டத்திட்டங்கள் எல்லாம் கடினமாயிட்டுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப எங்களால எவ்வளவு பேருக்கு நல்லது நடக்குது. இப்ப எங்களோட யூடியூப் சேனல்ல இப்ப எங்களுக்கு இப்ப நாங்க செயற்படுறதை விட குறைவானதுதான் இப்போ வருமானம் வருது. அது ஓகே. இப்ப எங்களால நிறைய பேருக்கு நல்லது நடக்குது. இப்ப இன்னும் நாங்க இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப இந்த ஆரம்பத்திலேயே நாங்க நிறைய பேருக்கு உதவி எடுத்து கொடுத்திருக்கிறோம். இப்ப நிறைய பேர் எங்களால நல்லா இருக்கிறாங்க, படிக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்ப நான் எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, இப்ப கொஞ்சம் சட்டத்திட்டங்கள் எல்லாம் இதாயிட்டம்மா. இப்ப வீடியோ மூலமாலாம் இப்ப சில விஷயங்கள் போட இயலாது என்றெல்லாம் சொல்றாங்க. அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். இப்ப உங்களோட கஷ்டம் இப்ப என்னட்ட சொன்னீங்க. இப்ப உங்களோட இடத்துக்கு நான் வந்தது எப்படி இருக்கு உங்களுக்கு? எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க அடிக்கடி சொன்னீங்க, எங்களுக்கு உதவி செய்யறதுக்காக யாரும் இல்ல, தம்பி நீங்க தான் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இப்ப அதை நான் எப்படி பாக்குறேன்டா, இப்ப கஷ்டத்துல இருக்கிறீங்கன்னு, இப்ப நான் வந்தது உங்களுக்கு ஒரு ஆதரவா இருக்கும், ஒரு நம்பிக்கை கொண்டு வரும். இப்ப இந்த பொடியின் மூலமா ஏதோ ஒரு நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறீங்கன்னு, இப்ப அதை என்ன உணர்ந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. அதை நான் கேட்கிறேன். இப்ப உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள், இப்ப நான் வந்திருக்கிறேன், இப்ப என் மூலமா உங்களுக்கு என்ன உதவி தேவை, இப்ப நான் தெரியப்படுத்துறது மட்டும்தானே. இப்ப என் மூலமா என்ன உதவி தேவை. இப்ப நான் லைவாவே பாக்குறேன், குடிசை வீட்டுல இருக்கிறீங்க. இப்ப நீங்க குடிசை வீட்டுல இருக்கிறத உங்களோட ஊர் ஆடியன்ஸ் தலைவர் உறுதிப்படுத்திருக்கிறார். இப்ப உங்களோட கஷ்டத்தை நீங்க தானே சொல்லணும். இப்ப எத்தனை வருடம் உங்களோட கணவர் இழந்து? 10 வருஷம். 10 வருஷம். அதற்கு முதல்ல என்ன வேலை செய்தார் அவரு? அவர் ஓடாவி. இப்ப இந்த இடத்துல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? இதுல காலம் முழுக்க இதுல இருக்கும். இந்த குடிசை வீட்டுல இருந்த புறப்பு வளர்ப்பெல்லாம் உங்களுக்கு இதுதான். அம்மாவும் பிறந்துட்டாங்க. அப்ப நீங்களும் பிறந்ததும் குடிசை வீட்டுல? குடிசை வீட்டுல பிறந்து அதுல வளர்ந்து இப்ப கூட குடிசை வீட்டுல இருக்கிறீங்க. எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? 5 பேர். 5 பேர். யாரு யாரு? 3 ஆம்பிள்ளையும் 2 பொம்பிள்ளையும். அவங்க என்ன செய்யறாங்க? கல்யாணம் கட்டிட்டாங்க. அவங்களோட குடும்பத்தை அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கஷ்டம் தான். அவங்களுக்கு கஷ்டம் தான். சரி, ஓகே. இப்ப உங்களுக்கு கஷ்ட நிலைமையா இருக்கு, இந்த பிள்ளைக்கான உதவிகள் தேவை. உதவின்னு சொன்னா நான் நினைக்கிறேன் இந்த வீட்டோட நோக்கமே ஒரு வீட்டுக்கான உதவியா தான் இருக்கு. ஏன்னா பிள்ளை படிப்பு போட்டு தான் லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கு. அப்ப எதற்காக படிப்பை விட்டது? ஏன்னா 16 வயது தான் படிப்பு விட்டு அந்த வருத்தத்துக்காக. என்ன வருத்தம்? நீங்க தெளிவா சொல்லுங்க, என்ன வருத்தம்? அவருக்கு தலையிலாம் மண்டையெல்லாம் வருத்தம். அப்ப பள்ளிக்கு போனாவண்டா அப்படியே மயங்கி கொண்டு விழுந்தாவண்டா அவங்க பார்க்க ஆக்கள் இல்லை. அப்படியே கேவலமா கிடப்பாவ பள்ளிக்குள்ள. அப்ப தூக்கி விட மாக்கள் ஒன்றும் இல்லை. அவட மயங்கி அவட கொழும்பு ஆகும். அப்படி இருந்து வரக்குள்ள வருத்தம் உரத்து வரக்குள்ள நான் அந்த பள்ளியை நித்தாட்டி போட்டேன். எல்லா இடமும் பார்த்தேன், எல்லா இடமும் பார்த்தேன். மட்டக்களப்பு வேணுமா, அங்க அரிசி அடியில வாசி கட்டி பார்ப்பாங்க, அந்த இடத்தையெல்லாம் கொண்டு கடன் பட்டு பார்த்து தான் ஐக்கனவு. என்ன சொன்னாங்க? அங்க ஒன்றும் இல்லைன்னு தான் சொன்னவங்க. அப்புறம் இந்த குறி பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஒரு கோயிலா கொண்டு தெரிஞ்சு அப்புறம் கழிப்பு கொடுத்து தான் இப்பதான் கொஞ்சம் நல்ல அரிக்காவும். சரி. இப்ப இது மருத்துவத்தால குணப்படுத்தாதது, இது என்ன ஒரு கடவுள் நம்பிக்கையால குணப்படுத்திருக்கிறீங்க. சரி, ஓகே. இப்ப நம்மள விலங்கு தானே, அதெல்லாம் தெளிவா தேவை. அவங்க போட்டு அச்சிரத்துக்கு ஏன்னா கணக்கும் இல்லை வழக்கம் இல்லை. எல்லா கோயில்லையும் போடுற ஒரு சின்ன அங்க போடுற அப்படி இருந்து அவங்க பருத்தம் உதத்தது உரத்து. அப்புறம் சந்து வெள்ள இருக்காரு கிருஷ்ணய்யாண்டு சிவன் கோயில் ஐயா, அவர்கிட்ட தான் திரும்ப குறி பார்த்து போன வருஷம் கழிப்பு எல்லாம் கொடுத்து அச்சிரம் எல்லாம் போட்டு அந்த வருத்தத்துக்கு நேர்த்து வச்சுட்டான் காப்படுத்த வையா. காப்பு கட்டின இந்த வருஷம் புதுசா. சரி, இப்ப எல்லாம் ஓகே தானே? வருத்தம் எல்லாம் இல்ல? இல்ல இல்ல. இப்ப படிக்க போகலையா? படிப்புன்னா 10ஆம் ஆண்டு படிச்சிக்கா. படிக்க அனுப்பலையா? படிக்க அதுக்கப்புறம் அனுப்பலையாண்ணா. ஏன்? அதுக்கப்புறம் நான் அனுப்பல. இப்ப எத்தனை வருஷமா ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறார்? சொல்லுங்களேன், எத்தனை வருஷம் தங்கச்சி? தங்கச்சியோட பேர் என்ன? அகலியா. அகலியா. இப்ப தங்கச்சிக்கு ஓகே தானே வீடியோல வர்றது? அகலியா. இப்ப நீங்க தான் சொல்லணும், ஏன் படிப்பை விட்ட நீங்க வருத்தத்தால. இப்ப இதற்கு பிறகு போகலாமா? வருத்தம் குணமாயிட்டு தானே? ஸ்கூலுக்கு போய் 1 வருஷமா போயிட்டு அப்புறம் இப்ப போனா சொல்றாங்க டீச்சர்ஸ். என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாதா?
அதை சேர்க்கலாம் போகலாம் தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. 2 வருஷம் கழிஞ்சு போறாங்க தான், அது உங்களோட கையெல்லாம் இருக்கு. இப்ப நான் வந்து சொல்லுவேன், படிப்பு தான் முக்கியம், படிச்சா தான் நல்ல. இப்ப 10ஆம் ஆண்டு மட்டும் படிச்சிருக்கீங்க, இப்ப 10ஆம் ஆண்டு மட்டும் எப்படி படிச்சீங்க? இப்ப நல்லா படிச்சீங்களா? இப்ப எத்தனை பிள்ளையா வருவீங்க? அப்ப 15ஆம் பிள்ளையா வருவீங்க. சரி, ஓகே. ஒரு அளவா படிச்சிருக்கிறீங்க. இப்ப படிக்கிறது விருப்பம் இல்லையா? இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யற நோக்கம்? படிக்கிறது விருப்பம் இல்லை எனக்கு. இப்போ விருப்பம் இல்ல. அவருக்கு இப்போ ஐடென்டிட்டியை போட்டு தரட்டான், அவன் வேலைக்கு போகிறான். உண்டாவும் என்ன வேலைக்கு போறீங்க? ஆமன்சி போய் உண்டாவும் காமன்ஸுக்கு போறீங்க. அதுக்கு அவருக்கு வயசு இல்லையா? 16 வயதில் 16 வயசு தானே? எடுக்க மாட்டாங்க. ஓகே, நீங்க 16 வயதுக்குள்ள நானும் அதான் முடிவெடுத்தேன். நான் இப்ப என்ன முடிவெடுத்தானு சொல்லல, எவ்வளவு பண்றீங்க? என்ன முடிவெடுத்தானா, இப்ப படிக்கிற வயசு தானே, 16 வயசு. ஓயல் படிக்கலாம். 10ஆம் ஆண்டுல விட்டவனா 10ஆம் ஆண்டுல இருந்து படிக்கலாம் தானே. 10ஆம் ஆண்டுல தானே விட்டவன், 10ஆம் ஆண்டுல இருந்து படிக்கலாம். ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லை, படிப்புண்டாலே விருப்பம் இல்லையா? இல்லை, இப்போ போக விருப்பம் இல்லை. ஒரு வருஷம் ஆயிட்டு அவருக்கு வெக்கமா இங்க போனா அந்த இடத்தை வைப்பாங்களாம். மற்ற பிள்ளைகள் பார்த்தா அப்படி இப்படி வயது குறைஞ்சாக்கள்ல படிக்கணும். அப்படியா? அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. அதான் ஒருவங்களை பொறுத்து தானே அதெல்லாம். இப்போ அதெல்லாம் கணக்கு எடுக்காம படிச்சீங்கன்னா இல்லை. இப்போ நான் படிக்கும் போதும் என்னை விட 2 வயது கூடின ஒரு அக்கா படிச்சவன். அவ ஏற்கனவே நல்லா படிக்கிற ஆள் தான். அவைக்கும் நோய் வந்ததால 2 வருஷம் படிப்பு இல்லாமல் போயிட்டு, அதற்கு பிறகு எல்லாம் குணமாயினதுக்கு பிறகு எங்கட என்ன 2 வயசு குறைச்சி எங்கட வயதோட படிச்சப்ப எனக்கு 17 இருக்கும் போது அதுக்கு 19 இருந்தது. அப்படி படிச்சு இப்போ யூனிவர்சிட்டி போயிருக்கிறா. அதான் அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள். நாங்கள் அட்வைஸ் தான் சொல்லுவோம். இப்போ படித்தா நல்ல. இப்போ நீங்கள் காமன்ஸுக்கு போகிறன்றீங்க, அதோடையே உங்களோட தகுதி நின்று. இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் இது ஒரு கொம்பன் இல்லை. இப்போ கலெக்டர் டாக்டர் ஆகணும்னு இல்லை தானே. ஓரளவு படித்து ஓரளவு ஈக்குவலாக இருந்தாலே ஓகே தானே, அதே பெரிய விஷயம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த நிலைமைக்கு வந்ததுன்றது பெரிய விஷயம் தானே. நீங்கள் தான் யோசிக்கணும், என்ன அதை யோசி தான் முடிவெடுக்கணும். சரியாம்மா, இப்போ நம்ம அவள் யோசிக்கட்டும். அதுதானே, அவள் சின்ன பிள்ளை, சின்ன ஆள் தானே. ஏன்னா இப்போ பெற்றோர்கள் தானே அட்வைஸ் கொடுக்கணும், நீங்கள் தான் புத்தி சொல்லணும். இப்போ காமன்ஸுக்கு போனால் எவ்வளோ சம்பளம் வரும்? அதெல்லாம் விசாரிச்சு என்ன வச்சிருப்பீங்க? எவ்வளோ? 15,000 15,000 காணுமா? அதான் 15,000 தானே. அதோட கூட்டுவாங்களா போக அவட சில காணுமா? உண்டாவும் அவட சொல்லுவோம். அப்படிலாம் இப்போது நிலைமையே காணும். இப்போ 16 வயதுல உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். இப்போ அந்த இடத்துக்கு போய் மாட்டிப்பட்டதுக்கு பிறகுதான் இப்போ இன்னும் படிச்சிருக்கலாம்ண்டு. இப்போ 16 வயசுல உங்களோட தேவைகள் குறைவாக தானே இருக்கும். இப்போ வளர 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 தேவைகள் கூடும். அப்போ வருமானம்ன்றது வேணும் தானே. இப்போ நாங்கள் பார்க்குறோம், இப்போ நாங்கள் பேசி தான் போகிறது. இப்போ நிறைய இடங்கள்ல பெண்கள் தான் வேலை செய்கிறாங்க. எல்லா இடங்கள்ல பார்த்தாலும் பெண்கள் கூடித்து. இப்போ ஆண்கள் வெளிநாடு தான் அதிகமாக போகிறாங்க. மற்ற நிறுவனங்களில் மற்ற இப்போ சிங்கர் அதில் எல்லாம் பெண்கள் தான் கூட. இப்போ பேங்கில் போனாலும் கெசியராக பெண்கள் தான் இருக்கிறாங்க கூடுதலாக. அப்படி பெண்கள் நிறைய வேலையை செய்கிறாங்க. ஏன்னாடா கட்டாயமாக பெண்களுக்கு படிப்புன்றது வேணும். இப்போ நாங்களும் அதே நோக்கத்தில் நாங்களும் இப்போ தங்கச்சிமார்களுக்கு நிறைய உதவிகள் எங்கள் மூலமாக நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கிறோம். இப்போ நான் நினைக்கிறதா அப்படி தான். ஆண்களாக இருந்தால் ஒரு முயற்சி இருந்து அவனுக்கு அறிவு இருக்கும்னு சொன்னால் எதுவும் செய்யலாம். இப்போ இவங்க எல்லா வேலையும் செய்யலாம் தானே, குறிப்பிட்ட வேலைகளை தான் செய்யலாம். எல்லா வேலையும் சொன்னால் இப்போ தங்கச்சி இந்த வயசில் கல்லுடைக்க போகலாம் இல்லை தானே, இப்போ மண்ணேற்ற போகலாமா இல்லை தானே. நாங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம், சின்ன வயசுலலாம் குடும்ப சூழ்நிலையால் அப்படி வேலைகளுக்கெல்லாம் போகிறாங்க. அது குடும்ப சூழ்நிலை. நம்ம அறிவுரை தான் சொல்லலாம். அவங்க குடும்பம் நிலை மாறுறன்னு சொன்னால் அவங்க அந்த சூழ்நிலையால் இருந்து அந்த வேலைக்கு தானே போகலாம். அது ஓகே. எல்லாரோட வாழ்க்கையும் வித்தியாசமானது தானே. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து பேசுகிறேன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது, நான் இப்போ என்னென்ன படித்தேன், நான் அதனால தான் இந்த நிலைமையில வந்தது. அதே போல தான் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு பாதையில் ஏதோ ஒரு நடக்கும் தானே. இப்போ நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது கூட எனக்கு பிடிக்கும், வீடியோ எடுக்கிறதுக்கு பிடிக்கும், ஆனால் பேசுகிறதுக்கு பிடிக்காது. அதை சொல்லணும். நான் யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச இப்பயும் கூட முயற்சியாக செய்கிறேன். ஆனால் வீடியோ எடுக்க பிடிக்கும், நிறைய பேருக்கு நல்லது செய்யணும், நிறைய பேருக்கு நம்மளை தெரியணும் என்று அது எண்ணம் ஒன்று இருந்தது. அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் செயற்பட்டு இந்த நிலைமையில வந்திருக்கிறேன். அதே போல தான் உங்களோட எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்கள் செய்யலும் செய்வீங்க.
நான் இப்போ சொல்கிறேன், நான் சொல்கிறத நீங்கள் ஒரு டைம் யோசிப்பீங்க. இந்த ரிவ்யூ 20 வயதில் இருக்காது தானே, 20 வயதில் இருக்காது. அப்போ நீங்கள் 20 வயதில் நீங்கள் சில கஷ்டங்கள் படும்போது நீங்கள் யோசிக்கலாம். 16 வயதில் ஒரு அண்ணன் வந்தார், படிச்சிருக்கிறான். இப்போ இருக்கிற அவமானம் 20 வயதில் ஒரு அவமானப்படக்குள்ள அந்த குறைச்சி ஆக்களோட படித்து நம்ம அது அவமானம் அந்த டைமில் படாது. அப்படி படித்து நம்ம படிச்சிருக்கலாமே, ஏழு நான் எழுதிருக்கலாமேன்னு யோசிக்கலாம். அந்த நிலைமையும் வரும். என்னடா 16 வயசுல படிப்பு தான், வேற ஒன்றும் யோசிக்க கூடாது. ஏன்னாம்மா உங்களுக்கும் சொல்றேன், இப்போ சின்னாலன்றதால நீங்க சொல்லலாம், படிப்பை விடாதுங்க. இந்த வீடியோட நோக்கம் வந்து வீட்டுக்கான உதவியை தாண்டி இவ படிக்கிறதுக்கான பிளான். நீங்க அதை நான் சொல்லுவோம்ன்ற ஒரு பிளான் எல்லாம் வந்தேன்னா, ஏன்னா 16 வயதுல படிப்பு எடுத்துருக்கிறவ தானே. நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு கதைங்க, நீங்க ஒக்கமான படம் தேவை. அதை நான் சொல்றேன். அண்ணன் சொன்னது விளங்கிட்டா என்ன சொன்னா சொல்லுங்க. என்ன ஒரு நார்மலா என்னத்தை பற்றி சொன்னா சொல்லுங்க. படிச்சானே அது நடக்க மாட்டேன் சொன்னேன். ஓ, அதுவும் தான். இன்னொன்னு சொன்னா, உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க யோசிப்பீங்க, சரியா? அதான் நான் சொன்னேன்னா, இப்ப யோசிக்கிறத நீங்க 20 வயதுல நீங்க பிள்ளைன்னு யோசிப்பீங்க. அதான் நான் சொல்ல வார். சரிதானே? நீங்க 15,000 சம்பளத்துக்கு போகணும்னு சொல்றீங்க தானே. ஆனா 20 வயதாகும் போது நீங்க என்ன ஒரு முட்டாள்தனமா நம்ம யோசிக்கணும்னு யோசிப்பீங்க. இப்ப அம்மா படிச்சிருக்கீங்களா? இவைக்கு சொல்லி கொடுக்கறல 4ஆம் ஆண்டு தான். 4ஆம் ஆண்டு தான். அப்பாவும் இல்ல, சகோதரங்கள் எல்லாம் ஒருத்தரும் இல்லை, நான் மட்டும்தான். அப்பாவும் என்ன தெரியா, நான் சின்ன 3 மாதம் என்ன அப்பா சாவுக்கு அம்மா வச்சு என்ன வளர்த்தவ. அம்மா வச்சு 2 வருஷம் இப்போ அம்மா வச்சுட்டாவும். அம்மா சேர்த்துட்டாங்க. நான் மட்டும் நான் சகோதரம் இல்லை, நான் எனக்கு 5 பிள்ளைகள். வேற சகோதரம் வந்து சொந்த பந்தம் வந்து எனக்கு ஒருத்தரும் 5 பிள்ளை. நீங்க சொன்னீங்க 5 பிள்ளைகளும் கஷ்டம்தான். நீங்க இதுக்கெல்லாம் இருக்கிறீங்க. இப்ப அடுத்தது ஒன்று குறிப்பிட்டிருக்கிறீங்க, அதையும் முக்கியமா சொல்லணும். நீங்க 2வது திருமணம் செய்திருக்கிறீங்க. இப்ப அதையும் எழுதியிருக்கிறாங்க. ஓகே, நல்ல விஷயம். மறைக்கல. ஏனையா ஒழிக்க நம்ம ஒழிக்க கூட நம்ம ஒழிச்சாலும் ஊர்ஜனம் சொல்லும். என்னையா எழுறிய அது சரிதானே. நம்ம ஒரு உதவி கேட்க போக ஏனையா நம்ம ஒழிக்க, அது நல்ல பழக்கம். உண்மையிலேயே உங்க நிலைமையை வந்து சரியா சொல்லணும். இப்ப நீங்க கணவன் இருக்கு, 2வது திருமணம் செய்து இப்ப கணவர் இருக்காரு. இப்ப அவர் வயது போனாலும் நீங்க சொல்றீங்க கடைக்கு தான் தொழிலுக்கு போறேன். எத்தனை வயது அவருக்கு இப்ப 65 70 வந்துதையா. ஐசி எடுத்துவாங்க பாப்பேன். சரியா பாப்பா எத்தனை வயது தாங்க. சரியா சங்கதி, நான் சொன்னதெல்லாம் விளங்கிட்டு தானே. படிக்கிறதா, வேலை செய்யறத விட படிக்கிறது கஷ்டமா? நீங்க காமன்ஸுக்கு வேலைக்கு போறோம்னா காலையில போகணும், டைமுக்கு போகணும், லீவ் எல்லாம் தர மாட்டாங்க. இப்ப 16 வயசுல கஷ்டப்படணுமா? 16 வயசுல எடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த 2 வருடங்களும் நீங்க வீட்டுல இருக்கணும், சும்மா காலம் போயிடும். அதுக்கு யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்களோட வாழ்க்கையை வேற யாரும் வந்து வாழ போறாங்களா? அவமானங்களை சந்திச்சாதான் அனுபவம் பண்றது வரும் வாழ்க்கையில. இது மட்டும் கஷ்டங்கள் இல்லை, நிறைய இருக்கு. சரி, 64 வயது, இப்பயும் கடற்கரைக்கு தான் போறோம். சரி, நீங்க திருமணம் செய்யும்போது அவருக்கு எத்தனை வயது? அப்ப 54 வயது இருக்கும். கஷ்டப்பட்டு தெரிஞ்ச நான் கஷ்டப்பட்டு, அதனால சரி, ஓகே. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள் தானே. இப்ப உங்களுக்கு ஒரு ஆதரவுக்கு யாரும் தேவைப்பட்டிருக்கு. அப்ப நீங்க அது உங்களோட 3 உள்ள என்னோட இருந்தது. அதான் இப்ப 10 வருடத்துக்கு பிறகு 10 வருடம் ஆயிடுது. 10 வருடத்துக்கு பிறகு இல்ல, 10 வருடம் ஆயிடுது. உங்களோட கணவர் இருந்து 2014ஆம் ஆண்டு இறந்திருக்கிறார். அதுல நாங்க பார்த்தோம் அந்த மரண பதிவு. இப்ப எத்தனை வருஷம் திருமணம் செய்து? 2வது திருமணம் ஒரு 8 வருஷம் 7 வருஷம் வரைக்கும். சரி, இப்ப அவங்களோட கணவர் இறக்கும் போது எத்தனை வயது பிள்ளைகள்லாம் இருந்தது? இவருக்கு 5 வயது. அவங்க அப்பா 5 வயது. மற்றாக்களுக்கு நாங்க 20 பேர் நேரம் கல்யாணம் கட்டிட்டாங்க. சின்ன வயசுல சின்ன வயசுல. சின்ன வயது என்ன, ஒரு ஆளுக்கு 19, ஒரு ஆளுக்கு 18 மாதிரி அவங்க கல்யாணத்தை முடிச்சுட்டு ஓடிட்டாங்க. அவங்க அப்பா அறிக்கைக்குள்ளே போயிட்டாங்க. அப்படி 3 பேர் என்னோட இருந்தவங்க. 3 பேர். 3 பேரையும் வருதான் வந்து வளர்த்து. அப்படி வளர்த்துருக்கீங்க. அதான் இப்ப பிள்ளைகள் பார்க்கணும், உங்களுக்கும் கஷ்டம். ஏதாச்சும் வேலைக்கு போனீங்களா? இப்ப நெல்லு குத்தி வித்து, அரிசி வித்து எல்லாம் செஞ்சு விரிஞ்சேன் நானையா. வீட்டு வேலையெல்லாம் எல்லாத்துக்கும் போனேன் தான். வீட்டு வேலை இல்லாம தான் எனக்கு வருத்தம் பிடிச்சிது. என்ன வருத்தம்? காட் பிரச்சனை இருக்கு எனக்கு. எல்லா வருத்தமும் காட் பிரச்சனை இப்பயும் இருக்கு. நாளைக்கும் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நல்லா அரிப்பேன், கொஞ்ச நாளைக்கு உராக்கும்.
இந்த பக்கத்துல கேட்டு பாருங்க இந்த பிரச்சனைகளை நாங்க சொல்ல விரும்பல பொய் சொல்லலாம் கொண்டு பக்கத்துல கேட்டு பாருங்க அப்படியெல்லாம் கிடந்திருக்கோம் நாங்க. ஆனா எங்களை வீடியோ பாக்குறவங்க விளைய கொள்ளணும். ஏதாச்சும் பிழைகள் ஏதாச்சும் பொய்கள் சொன்னா வந்து இந்த வீடியோ உங்களோட ஊர்ல நான் வீடியோ எடுக்கிறேன் கட்டாயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் பார்க்கலாம். அப்ப ஏதாச்சும் மறைச்சினீங்கன்னு சொன்னா கட்டாயமா அவங்க தெரியப்படுத்துவாங்க எங்களுக்கு. அப்ப நாங்க எங்களை பக்கம் திருப்பி வரைய மாட்டோம். விளங்கிட்டு அதுதான் உங்களுக்கு உதவிகள் நாங்க தர மாட்டோம். நீங்க சொன்ன நீங்க கடிதம் எழுதி உறுதிப்படுத்த சொன்னோம் நீங்க அதான் இல்லாம எடுத்து வச்சிருக்கேன் தானே இதை விட என்னத்தையா நாங்க. ஆமா அதான் நான் பொதுவா நான் சொல்றேன். சில விஷயங்கள் நான் பொதுவா தான் கதைக்கிறது. இப்ப தங்கச்சிக்கு சொன்னதுதான் உங்களுக்கு மட்டும் இல்ல. இப்ப இந்த சந்தர்ப்பம் தான் எங்களுக்கு கிடைக்கிறது. இப்ப நீங்க 16 வயதுல ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறீங்க. அப்ப நிறைய பேர் அப்படி இருப்பாங்க குடும்ப கஷ்ட நிலையால. இப்ப வெக்கத்துல இருப்பாங்க. ஒரு வருஷம் போகாதால திருப்பி போனா பிள்ளைகள் கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்னு போன்ற ஒரு நிலைமையில நினைக்கிறீங்க. அதெல்லாம் சின்ன விஷயங்கள் வாழ்க்கையில். அதெல்லாம் நான் தூசளவு தான். இதை விட இன்னும் நிறைய இருக்கு. விளங்கிட்டா? இப்ப நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். விளங்கிட்டுதான். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நாங்க சொல்றோம். விளங்குதான்? எங்களுக்கு தெரிஞ்சதை எங்களோட அனுபவத்தை நாங்க சொல்றோம். அதை நீங்க எடுத்துக்கொள்ளணும், யோசிக்கணும். சரியா? அம்மாக்கு சின்ன பிள்ளையோட நீங்க சொல்லி கொடுப்பீங்க தானே சின்ன பிள்ளைக்கு. 16 வயது சின்ன பிள்ளைன்னு சொல்லல. சரியானே? சரி, இப்ப என்ன சொல்ல போறீங்க? இப்ப நாங்க வந்திருக்கிறோம். இப்ப இதுவரை காலத்துக்கும் கஷ்டப்பட்டிருக்கிறீங்க கணவர் இறந்ததுக்கு பிறகு. அப்ப அடுத்த திருமணம் செய்து இப்ப அவரும் வயது போன ஆளுன்றதால கடற்கரைக்கு போயிருக்கிறாரு. கடற்கரைக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு போட்டுப்பாரு. நம்ம மிச்சமா என்ன கிடைக்கும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு கொண்டு வருவாரு? கடற்கரையில மீன் போட்டா அதானே சம்பளம். அதான் சும்மா 80 தான் 500 1000 மட்டும் கொண்டு வருவாரு. அந்த மீன் படுறதை பொறுத்துதான் காசுன்றது கிடைக்கும். அது எங்களுக்கு விளங்குது மீன்பிடி தொழில். அப்ப இதுவரை காலத்துக்கும் இந்த வீட்டுல இருக்கிறீங்க. இப்ப அடுத்தது கேட்கணும், அரசாங்கத்தின் மூலமா எந்த உதவியும் கிடைக்கல? ஒரு உதவியும் கிடைக்கலையா எனக்கு? ஒரு உதவியும் கிடைக்கல. அதான் வருவாங்க, சரியான சந்தர்ப்பத்துல வருவாங்க, பார்ப்பாங்க, அவங்கட வேலையை பார்ப்பாங்க. படம் மட்டும் ஒரு 10 படம் பிடிச்சிக்காங்க அன்னையும் பிள்ளையும் பற்றி. இந்தவங்கட அப்பா செத்தனால வச்சு வீட்டுக்காக வேண்டும். இதுவரையில் ஒரு வீடு தர இல்லையே எங்களுக்கு இல்லை. அப்ப அந்த படத்தை எல்லாம் பிடிச்சி என்ன ஆயிராங்க? உங்களுக்கு அடுத்த வருஷம் நீங்க வெள்ளத்துக்கு கிடக்கத்த வெள்ளமானு வாங்க அவ்வளவும் தான் அப்படி சொல்லுவாங்க. இதை போல 10 வருஷம் போயிட்டு சொல்லி அவங்க கச்சேரிக்கும் கூட்டிட்டு போனா அந்த பிள்ளைய. கச்சேரி தொங்கடா கொண்டு வந்துருக்கீங்க, எல்லா இடமும் போயிட்டீங்க. போயிட்டான் யாரு அரசாங்கத்துல வந்த வீடியோ எடுக்க இல்ல அவங்க வீடியோ அந்த ஊடுப்புற வருவாவு. மற்றது வெள்ள காலத்துல இவ வருவாவு, டிஎஸ்சி வருவாவு பாக்குறதுக்கு. போன முறையும் வந்தவ சரியான வெள்ளம் வந்து பார்த்து இடம் பெயர்ந்துறீங்க என்று போட்டு போனாவு. அங்க ஒரு வீட்டுல கிடந்தாங்க இடம் பெயர்ந்து எங்களோட சொந்தக்காரர். நிலத்தை பார்த்தாலும் தெரியுது இது கொஞ்சம் மேடா இருக்கு. இந்த குடிசைக்கிறது கொஞ்சம் பள்ளமா இருக்கு. சரியான வெள்ளம் ஐயா பிடிச்சி தண்டா ஓடையும் வழியில் ஒன்றும் இல்லை. தண்ணி வாஞ்சி இது வழியா திட்டு நாங்க கிடுகு மாத்தி இருக்கிறான். இப்ப மாத்தினையா கிடுகு. அதுக்கு கோழி இதுவும் வளர்க்குறீங்களா? எத்தனை கோழி? கோழி கொஞ்சம் வித்து போட்டேன்னு இப்ப கொஞ்சம் கோழி கடலனும் கொண்டு போறான். சாகுறது தான் விற்கிறது தான். அவர்கிட்ட சக்கிலையும் கள்ளம் கொண்டு போய்தான் கடற்கடைக்கு போறோம். சக்கில இப்ப நடையில திட்டாரு. இந்த மரத்தடியில வச்சுதான் இந்த முடியம் உழவி பாக்குறோம். சக்கில இல்ல கொண்டு போய்த்தானு பாருங்களேன். அதுவும் பழைய சக்கில அந்த சக்கில ஒன்றையும் கொண்டு போய்த்தானு. கவனம் வரைக்கும். சரி அம்மா, அதான் வீடு இல்லாம இருக்கு. இப்ப வீடு இல்லாதால என்னென்ன கஷ்டங்கள் நீங்க சொல்லுங்களேன். எல்லாம் கஷ்டம் தானே, வீடு இல்லாட்டி எல்லாம் கஷ்டம் தான். என்னென்ன கஷ்டங்கள் பட்டு இருக்கிறீங்க? ஏண்டா ஆரம்பத்துல இருந்து உங்களோட வாழ்க்கையே குடிசை வீட்டுலதான். குடிசைதான் வாழ்க்கை. குடிசை எங்க அம்மாவும் குடிசையில இருந்தது. என்ன அம்மாவும் சேர்ந்தா இந்த காலம் குடிசையில போகுது. அது போல இந்த பிள்ளையும் என்னோட இருக்கு. அப்ப எல்லாம் கஷ்டம்னு சொன்னா என்னென்ன கஷ்டங்கள்? இப்ப கரண்ட் வசதியும் இல்ல, அதுவும் முக்கியமா குறிப்பிடணும். கரண்ட் வசதியும் இல்ல. விளக்குதான், லாமன விளக்குதான். ஒரு நாளைக்கு எவ்வளவு லாமன பத்தும்? ஒரு அந்த அந்த 100 ரூபாய் லாமன்னு 2 அதுக்கும் வைக்கிறேன் இதுக்கும் வைக்கிறேன் நாங்க. இப்ப சிலாக்கள் வந்து அவங்களோட கவலையால அவங்களுக்கு அழுகை வந்துருப்ப நாங்க வந்த உடனே நீங்க அப்படியே சிரிச்சு கதைச்சு திரிக்கிறீங்க. ஏன்னா மனசுக்குள்ள வச்சு தென்னை ஆயிடுச்சு. மனசுக்குள்ள வச்சுட்டு இப்ப கணவர் ஆரம்பத்துல இருந்த கணவர், முதல் கணவர் நல்லா பார்த்தவர். தொழில் இருந்தா என்ன இருந்தார் அவர்? அவருக்கு அது வந்தது எங்களுக்கு தெரியாது. சரியா? அதான் அவர் தூங்கினவர் தான். என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கல. தூங்கினவங்க அவருக்கு என்ன நடந்தது தெரியா. நான் நல்லா வச்சவர் எங்கட
நல்லா வச்சவர். ஊருக்கு எதிரி மக்கள் நல்லா வச்சவர். என்ன அப்பா பாசமா உங்களுக்கு ரொம்ப? தங்கச்சி என்ன அப்பாண்டக்குள்ள அழுதுட்டீங்க? நினைவுகள் இருக்கு அப்பாட நினைவுகள் எல்லாம்? என்ன சொல்ல போறீங்க அப்பாவை பத்தி? என்ன இருந்தாரு கடைசியில் அடிக்க வச்சேன் வச்சுக்கமா பார்த்துட்டேம்மா சாப்பிட்டு அடிச்சேன் 2014 8ஆம் மாதம் 5ஆம் தேதி. ஆனா அவருக்கும் வயசுதான். அப்ப 68ஆம் ஆண்டு பிறந்திருப்பாருண்டா 56 வயசு. நான் 72 ஆண்டு வந்தோம். சரியா, ஓகே அம்மா தான், கவலைப்படாதுங்க. இப்ப அப்பாண்டக்குள்ள அழுதுட்டாரு, நீங்களும் தான் வேண்டாம். அப்படி கதைக்கிறேன் இல்லையா, நான் கழிச்சா அது கத்தும். இப்ப 5 வயது அவ முகம் வேற தப்பாண்டு இல்லைவா. இப்ப சின்ன பிள்ளையா இருந்துருப்பா இவ உங்களை பறிக்கும் போது தூங்கினு சொன்னா இது மனக்கவலை இல்லையா? அப்படியா? அப்படியா தான் இருக்கும் நமக்கு. நீங்க காரணமா? அப்படியா? இல்லையா, நாங்க ஒரு காரணம் இல்லை. நாங்க ஒரு காரணமும் இல்லையா. வெறி வைப்பாரு நல்லா, வெறி வைப்பாரு, சண்டை உடிப்பாரு, நல்லா உழைப்பாரு, வெறி வைப்பாரு, சண்டை உடிப்பாரு. இந்த வீட்டுல அரிக்க விட மாட்டாரு. அந்நேரம் நாங்க அங்கஞ்ச நாள் இப்படி ஓடி திரிவோம். காலையில வந்தாவே நான் இருப்பாரு. அப்படித்தான் அண்டைக்கும் வந்தவர். அண்டைக்கும் பெரியோட வர நாங்கெல்லாம் ஓடித்தோம், திரும்பி வாரோம். அதுல தூங்குறாரு. அது வேற இல்ல, குடிப்பழக்கம் இருந்தது, சரியான குடி. அது அவசரத்துல எடுக்கிற மொழிதான். இப்ப ஏதாச்சும் நார்மலா மனசு கஷ்டப்பட்டாலும் அப்படி முடிவு ஒன்று எடுத்துறது, அது வெறியில் எடுக்கிறது தானே. என்ன சரி, கவலைப்படாதீங்க. அது என்ன செய்யற, அதெல்லாம் நடந்தது. ஒரு அண்ணன் நேற்று சொன்னாரு கால் பேசும்போது, எல்லாருக்கும் விதிப்படி தான் நடக்கும் சொன்னாரு ஒரு அக்காவோட பேசும்போது. சரி, ஓகே, நடந்துட்டு இப்போ உங்களோட நிலைமை மாறணும். நான் பார்க்கறது இப்போ தங்கச்சி ஸ்கூலுக்கு போனால் கொஞ்சம் நல்ல இந்த வயசுல வேலைக்கு போகணும்னு யோசிக்காம 18 வயதெல்லாம் போகலாம். அது வரைக்கும் ஸ்கூலுக்கு போங்க, படிச்சு பாருங்க, உண்டையும் யோசிக்காதீங்க. எங்களுக்கு நம்பர் கிடைச்சது இந்த பிள்ளான் தந்தது, என்ன நினைக்கிறது அந்த பிள்ளையா? எங்களோட வீடியோ பாக்குறவன் நான் அவளுக்கு அந்த நிக்காவும் அவதான் தந்தது. பார்த்துட்டு நினைக்கிறா எப்படி வீடியோ எடுக்கிறேன், இப்படி கதைக்கிறேன். சிலாக்களுக்கு ஆசையா இருக்கும் வீடியோ பார்த்து போடு, நேரில் நம்மளை பாக்குறதுக்கு அப்படி கொஞ்சம் சரியான விருப்பம் பிடிக்கும். அப்படி என்னோட வீடியோ சொன்னா பிடிக்குமா? போட்டோ பிடிக்க போறாங்க. சரி, பிடிப்போம். சரி, ஓகே. அதுதான் நம்ம இப்ப மனசுல கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தேன்னு இப்ப அது தெரியாம இருக்கு உங்களுக்கு. இப்ப நான் உங்களோட இடத்த வந்து நான் பாக்குறேன். இப்ப வயசு போன கணவர், இப்ப ஒரு 16 வயது பிள்ளைக்கு இப்ப நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இப்ப நான் படிப்புக்கு அனுப்புங்க, ஸ்கூலுக்கு அனுப்புங்க. படிச்சா நல்லம் தானே, படிச்சா நல்லம் தான், படிப்பை தானே முதல்ல எதிர்பார்ப்பாங்க. இப்ப இந்த வீடியோலயே நீங்க ஒரு முடிவுக்கு வந்த நீங்க என்ன தங்கச்சி, சரி நான் ஸ்கூலுக்கு போறேன், ஸ்கூலுக்கு போய் நான் படிக்கிறேன், யார் என்ன சொன்னாலும் இப்ப அது கதைப்பாங்க தான். நாங்க நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கோம், அப்படி வீடியோ மூலமா சொல்லிருக்கிறேன். இப்ப படிப்புல அந்த ஒரு வயசு என்ன சும்மாவா நின்ற வருத்தத்தால நின்ற திரும்பி படிக்கக்குள்ள அது அவரு அப்படி கதைக்கிறதெல்லாம் கூடாது. ஆனா அப்படி கதைக்க மாட்டாங்க. இப்ப பிள்ளைகள நல்ல பிள்ளைகள மாறிட்டாங்க. அவன் நினைச்சு போங்க, உங்களோட ஊராக்கள் தானே, அது என்ன செய்ய போறான், என்ன போமா சேர்த்து விடுவோமா? விலங்கல்ல, சரி போமா. இல்ல 16 வயது படிச்சனால தானே, படிப்புக்கு இருக்கிற மதிப்பு எங்கேயும் இல்லை. என்ன யோசிக்கிறீங்களா? என்ன செய்ய போறீங்க? இப்ப நாளைக்கு பெண்டைக்கு இன்றையில இருந்தே முடிவெடுத்து நாளையில இருந்து போங்க. சொல்லுங்களேன், என்ன செய்ய போறீங்க? இந்த வீடியோ மூலமா சொன்னா கொஞ்சம் இந்த படிப்புக்கான உதவி கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் நான் கேட்கிறேன். இப்ப வீடியோக்கு பிறகு யோசிக்காம இப்பயே ஒரு முடிவு எடுத்துனீங்கடா
இந்த வீடியோ பார்க்குறாக்களும் உதவி செய்யலாம் தானே, அதனால தான் கேட்குறேன். இப்போ நாங்கள் வந்ததுக்கு ஒரு பலன் அறிக்கணும் தானே. வீடியோ போட்டு உதவி கிடைக்குது, உதவி கிடைக்காத அது வேற விஷயம். இப்போ உங்களோட நிலைமையை பார்த்து யாராவது நல்ல உள்ளங்கள் வந்தாங்கன்னா அதை நம்ம ஏற்படுத்தி தருவோம். இப்போ இந்த இடத்துல நான் கேட்குறேன், நீங்கள் படிக்கிறதுக்கு விருப்பமா இல்லையா? படிங்க. பார்த்தீங்களா, மனசை மாற்றியாச்சு 100%. சரி, அப்போ சரிதானேம்மா. இப்போ உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் அங்கே இருக்கும். வாங்கல போங்க, அதுதான் படிப்புன்றது முக்கியம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இப்போ எடுத்த முடிவு நான் சரின்னு நினைக்கிறேன். அதுதான் சரியான முடிவு எடுத்துருக்கிறீங்க. 16 வயசுல படிப்புன்றதை விடக்கூடாது. பெண் குழந்தை, அப்போ கட்டாயமாக பெண்களுக்கு படிப்புன்றது வேணும். சரியானே? சரி, ஓகே. நம்பலாமா? நம்பலாம் 100%. சரியா? ஓகே ஓகே. இப்போ தங்கச்சி இப்போ படிக்க போகிறாங்க. இப்போ அதற்கான உதவிகள் இப்போ தேவைதானே. இப்போ ஸ்கூலுக்கு மட்டும் போகக்கூடாது, கிளாஸுக்கும் போகணும். இப்போ ஓஎல் தானே. இப்போ ஓஎல்ல இப்போ 9 பாடம் இருக்கு. 9 பாடத்தில் 3 பாடம் முக்கியமான பாடம். இப்போ தமிழ், கணிதம், விஞ்ஞானமும் ஆங்கிலமா 4 பாடம். அதில் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் தானே. அப்போ அந்த பாடங்களுக்கு போங்க. 3வது பாடங்களுக்கு 3 பாடத்துக்கும் போங்க. கிளாஸுகளுக்கு அதெல்லாம் தெரியும் தானே எங்கே போகிறாங்கன்ட்டு. ஒரு தடவை ஸ்கூலுக்கு போனாலே தெரியும் இப்போ எங்கெங்கே மற்ற பிள்ளைகள்லாம் போகிறாங்கன்னு. அப்போ அதோட சேர்த்து போங்க. சைக்கிள் இருக்கா? சைக்கிள் இல்லை. சரி, இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தங்கச்சிக்கு இப்போ சைக்கிளும் இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, கிளாஸுக்கு போகிறதுக்கு. அடுத்தது இப்போ உடனடியாக ஒன்றும் செய்ய முடியாது தானே. இப்போ யாராச்சும் உதவி செய்வாங்கன்னு சொன்னால், படிப்புக்கான உதவி செய்வாங்கன்னு சொன்னால் இப்போ தொடர்ச்சியாக கொஞ்சம் நாளைக்கு போகலாம். சரியா? அதான் இப்போ தங்கச்சியோட மனசை மாற்றிட்டேன் நான். இப்போ ஸ்கூலுக்கு போக போகிறாவாம், படிக்க போகிறாவாம். இப்போ வெண் மூலமாக இந்த பிள்ளையோட படிப்பு நிப்பாட்டினாவே இப்போ என் மூலமாக அது நடக்க போகுது. படிக்க போகிறீங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரியா? நன்றி. சரியா இந்த முடிவு எடுத்ததுக்கு. சரி, யாராச்சும் உதவி செய்ய முன் வருவீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். இப்போ சைக்கிள் உதவியும் படிப்புக்கான உதவி. அடுத்தது அம்மா வீட்டுக்கான உதவி. வீடுன்றது முக்கியம். என்ன சொல்ல போறீங்க? இப்போ நான் தான் பேசுறேன், நீங்க ஏதாச்சும் சொல்ல போறீங்களா உங்களோட நிலைமையை பத்தி? என்னத்தையா சொல்றேன், எல்லாத்தையும் கிட்ட சொல்லி தந்தேன். இதுதான் பிரச்சனை. இதான் பிரச்சனை. இப்ப தொழிலுக்கு போய் தரேன் நான் வரேன். சரி, ஓகே. சரி, அப்ப வீடியோவில் இந்த விஷயங்கள் தானே. அப்ப ஏதாச்சும் சொல்லாதது இருக்கா? இல்லையா? ஒன்றுமில்லை. சரியா தங்கச்சி, மனசு மாறக்கூடாது. சரியா? மனசு மாறக்கூடாது, உறுதியா இருக்கணும். இப்ப அவன் பார்த்து கொண்டிருக்கிற ஆள் அனுப்பணும். சரியா? சொல்லுங்க ஆளுக்கு. சரியா? ஓகே. என்ன நீங்க சொல்ல போறீங்களா ஏதாச்சும்? இல்லையா? உனக்கு தேவை நீ கதை நீங்க சொல்லுங்களேன் ஏதாச்சும் தேவை. சரி, ஓகேங்க. இப்ப தங்கச்சி சொல்லித்தாங்க படிப்பாங்களாமண்டு சந்தோஷமா இருக்கு. மனசு மாறிட்டீங்க. இப்ப நீங்க அப்பான்னு சொன்னதுக்கு பிறகு கண் கலங்கினது தானே, அதை பத்தி சொல்லுங்களேன். அப்பா பத்தி சொல்லுங்களேன். அப்பாவை அவ்வளவு தெரியாது, ஆனா அப்பாண்டா சரியான இருப்பேன். அப்பா செத்தது பெருசா தெரியாது. அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்து கத்திக்கேன் கணவரை. அப்பா இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறார். ஆனால் இப்போ ஒரு அப்பான்னு சொல்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. அந்த அப்பா விட வேற பாருங்க. உங்களோட அப்பாவை நீங்கள் பார்க்கல, அந்த ஞாபகங்கள்லாம் இருக்காது. 4 வயது தானே. அந்த ஃபோட்டோவில் தான் உங்களோட அப்பாவோட முக ஞாபகம் இருக்கு. அப்போ அதற்கு பிறகு இப்போ 2வது அப்பா வந்திருக்கிறாரு. இப்போ அவர் கூலி வேலைக்கு தான் போகிறாரு. அவர் கூலி வேலைக்கு போய் அவரால் முடிஞ்சதை இப்போ ஒரு காலத்துக்கும் உங்களை பார்த்துருக்காரு தானே. ஓகே. இப்போ மற்ற தேவைகள் எல்லாம் இருக்கு தானே. இப்போ மற்ற தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகினது. அப்போ ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க ஏற்கனவே. அப்போ அதற்கு இப்போ படிப்புக்கான வசதி எல்லாம் கிடைச்சதா? எல்லாம் அம்மா அவங்க செய்கிறவங்க. அப்பா இல்லாட்டி இப்போ எங்களையாவது அம்மா கடன் பட்டாவது கப்பி சாமான் இல்லாமல் வாங்கி தருவோம். வாங்கி தந்துடுவாங்க கடன் பட்டாவது. பாருங்க, நம்ம கடன் பட்டாவது வாங்கி தந்துருக்காங்க தானே. அதான் இப்போ வருத்தம் வந்து இப்போ 1 வருஷம் பெய்யுது. இப்போ பூரணமாக கூட அடைஞ்சிட்டீங்க தானே. இப்போ ஆரம்பிச்சதுல இருந்து முடிங்க. இப்போ ஆரம்பிச்சிருங்க, படிப்புன்றது ஆரம்பிச்சிருங்க. இப்போ சொல்லப்போனால் இப்போ 10ஆம் ஆண்டும் படிச்சிருக்கிறீங்க. இப்போ 10ஆம் ஆண்டில் நீங்கள் விட்டுனீங்கன்னு சொன்னால் அதுவரை காலத்துக்கும் கஷ்டப்பட்டு படிச்சதெல்லாம் வீணாக போயிருந்தானே. விளங்கிட்டு தானே. இப்போ 1ஆம் ஆண்டுலேருந்து 10ஆம் ஆண்டு மட்டும் படிச்சதெல்லாம் அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிருந்தானே. இப்போ ஓயலாவது இருக்கணும். அதான் விளங்குதா? வேஸ்ட்டாக போயிருந்தானே. அப்போ அவங்க ஸ்கூலுக்கே சேர்ந்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஸ்கூலுக்கு போங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. நல்ல நிலைமைக்கு வந்தால் எனக்கு சந்தோஷம். பெண் மூலமாக நடக்குது தானே.
அது சரியா. அப்போ ஏதாவது தேவைகள் இருக்கா இந்த வீடியோ மூலமாகவே நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க 2வது அப்பா ஒரு குறையும் வைக்கல, பார்த்தவங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தேன்னு சொல்கிறீங்க தானே. இதற்கு பிறகு இப்போ நிறைய தேவைகள் உங்களுக்கு தேவைப்படும். ஆ எனக்கு ஒன்றும் இல்லைண்ணா, எனக்கு வீடு தான், வீடு இருந்தால் மட்டும் போதும். வீடு வந்தீங்கன்னா மட்டும் போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. கஷ்டமா இருக்கு வீடு இல்லாத மட்டும்தானே கஷ்டம். வீடு ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும்? எப்படி எப்படி அதை பார்ப்பீங்க? அது எப்படின்னு தெரியல, ஆனால் வீடு இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வீட்டில் இருக்கிறத பார்த்து நான் இப்படி இருக்கிறத பார்த்து கண்ணால் கஷ்டப்பட்டீங்க, நான் ஜோதிச்சிங்க எல்லாரும் பார்த்து. வளர்ச்சி வீடுகள்ல இருந்த கல் வீடுகள் இருந்தா நீங்க குடிசையில் இருக்கிறது யோசிச்சிங்க. எனக்கு வீடு 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 வந்தீங்கன்னா மட்டும் போதும். அப்படி அது சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை, ஒரு கல் வீட்டுல இருக்கணும். மழை பெஞ்சா வீட்டை ஒழுகுறது, இல்லாடி பக்கத்து வீட்டில் ஆட்டையும் நம்ம படுக்கிறேன், இல்லாடி அக்கா அவங்கள வீட்டை போவேன். படுக்கிறதுக்கு ஒழுங்கா இது இல்லை, வசதி இல்லை. எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, எங்களுக்கு வீடு மட்டும் தந்தாலே போதுமாண்ணா, வேற ஒன்றுமே தேவையில்லை. அதான் இப்போ வீடு இருந்தால் நிம்மதியாக படிக்கலாம், வீடு இருந்தால் நிம்மதியாக தூங்கலாம். இப்போ யார் என்ன வெறுமன்னு தெரியாதானே, நான் இரவையில் என்ன வந்து பூருமன்னு தெரியாதானே. இப்போ நாங்கள் பார்க்குறோம், இப்போ இடைவெளியெல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் காடு. பாம்பு ஒரு தரம் வந்தது இந்த வீட்டுக்குள்ள, பெரிய பாம்பு ஒன்று வந்தது. இப்போ நைட்டில் தூங்கும்போது வந்தது. இப்போ அம்மா அவங்க எல்லாம் சேர்ந்து அடித்தவங்க. அதை எத்தனை தடவை வந்துருக்கீங்க? அது வந்துருக்கீங்க, மழை பெஞ்சா வருங்க இதுக்குள்ள பாம்பு. மழை பெஞ்சா வருது, இப்போ வாரது மழை, கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கணும். இப்போ அடுத்தது கேட்கணும், இப்போ கரண்ட் இல்லாமல் இருக்குதுங்க. இப்போ கரண்ட் இல்லாது எவ்வளோ சிரமமாக இருக்குது? இப்போ படிக்கிற ஆள் தானே நீங்கள். கரண்ட் இல்லாததும் கஷ்டம் தானே, கரண்ட் இல்லாட்டி அதுக்குள்ளே இருக்கிறது ஒன்றுமே தெரியாது. அது எண்ணத்தில் கை வைக்க மாட்டேன் கூட தெரியாது. நம்ம அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. வீடு தந்தீங்கண்டா அது போதுமண்ணா. அப்போ அம்மா சொன்னாங்க நிறைய பேர் வந்து பார்த்ததான் ஒரு உதவியும் கிடைக்கலாம இது வரைக்கும் வந்து. எல்லாரும் வந்து பார்த்தீங்க, ஆனால் இது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் செய்யலை. நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறோம்ண்ணா. கிடைச்சா சந்தோஷம். இப்போ தெரியப்படுத்துகிறோம் நாங்கள். கவலைப்படாதீங்க, வாழ்க்கை மாற. இப்போ ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்கிறீங்க, நல்ல முடிவு. இப்போ அதை தொடருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க இப்போ தங்கச்சிக்கான படிப்பு செலவு, அடுத்தது சைக்கிள் ஒன்று தேவைப்படுது, அந்த உதவிகள் கிடைச்சா சந்தோஷம். சரியா தங்கச்சி? இப்போ அம்மாவோடையும் பேசுவோம், வாங்கம்மா. ஒரு பேர் அம்மாட இது பத்திக்கு வெச்சிட் பத்திக்கு, அம்மாட விளக்கு தட்டிப்பட்டு வெச்சிட் பத்தி. அப்படி கொஞ்சம் கவனமா தானே இருக்கணும். விளக்கு நூக்கலாயா, எனக்கு பயன்தானே விளக்கு நூக்கலாது, அதால விடி விளக்கு தான் வச்சுட்டு இருக்கிறேன். விடிய விடிய அது பத்துறான், விடிய பார்த்தோம். குடிசை தானே நீங்க பார்க்கலாம். இப்ப அங்கால பக்கம் தான் தார போகுது, இங்கால முன்னுக்கு இது ஓலை தானே கண்டு விட்டுக்கிறாங்க. கொஞ்சம் கண்காணிப்பா அவதானமா இருக்கணும். லைட் அடிச்சு பாக்குறேன். அப்படி தங்கச்சி சொன்னாங்க பெரிய ஒரு பாம்பன் அடிச்சுதான் அடிச்சு. இந்த பிள்ளைக்கு தெரியும், பூந்து அடிச்சு 3 மாதம் கிடங்க நான் பருத்தமா. என்ன பெட்டியா அப்படித்தான் எனக்கு வர வருத்தம். கொஞ்சம் அதிர்ச்சியில கண்டா அப்படியா பயன்தானே, அதிர்ச்சியாக தானே பார்த்தோட. பிள்ளைக்கு தெரியும், கேட்டு பாருங்க. அடிச்சு இழுத்து கொண்டு அங்க வந்த வச்சிருக்கான தண்ணிக்குள்ள பிட்டிய புட்டை என்ன அடிச்சேன். அந்த வடவுக்கு இருந்தா அதிகம் பாம்பு வர்றது, பான் வடவை ஏங்கால. சரி, ஓகே அம்மா. அதான் இந்த வீடியோ மூலமா முதலாவது வீடு, அடுத்தது கல்விக்கான உதவி தேவை. இப்போ அதுகள் கிடைச்சா சந்தோஷம். எத்தனை வருட காலங்கள் அதில் இருக்கிறீங்க? அதான் அப்ப அம்மாவுக்கு 52 வயதுண்டா 55 வருட காலங்களா ஒரு குடிசை வீட்டுல இருக்கிறாங்க. இப்ப 52 வருடமா குடிசை வீட்டுல இருக்கிற அம்மாவுக்கு ஒரு வீடு வசதி ஒன்று ஏற்படுத்தி கொடுத்தா அதை விட புண்ணியம் இருக்குமா? பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். என்னம்மா பாருங்க, 52 வருடங்கள் வாழ்க்கையே குடிசையலாம், முகமெல்லாம் மாறி வருது. உங்களோட கஷ்டத்தை தானே சொல்றேன். எவ்வளோ ஒரு இதா இருக்கும், வீடு ஒன்று கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இப்போ நீங்க வாழ்ந்துட்டீங்க, இப்போ மகளும் கவலைப்பட்டு சொன்னாங்க. அவையும் அந்த நிலைமையில இருக்க கூடாதானே, குடிசையில இருக்க கூட. இப்ப
உதவிகள் இது வரைக்கும் கிடைக்கலையா? இப்ப நிறைய பேர் வந்து போட்டோ எடுத்துட்டு போயிருக்கிறாங்க, கிடைக்கலையா? கிடைக்கல. நாங்க போய் செல்லல, இந்த ஊருக்கு விசாரிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு உதவியுமே கிடைக்கலன்னு. அப்ப நான் இழந்து 2 பிள்ளைகளை வளர்த்தனான் தான் கிடைக்கல. இருக்கிறவங்களுக்கு கட்டி கொடுக்காங்க, ஜாலியெல்லாம் போய் பாருங்க, வீட்டு திட்டத்துகளை கட்டி போட்டுக்காங்க. இருக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. அப்ப இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு தரலாம் தானே. எத்தனை தடவை நான் அவங்ககிட்ட கேட்டு ஒரு அரசாங்கத்துல இருந்து கடமை பாக்குறாங்க அண்ணையா, அவங்களுக்கு 7 மட்டா செய்யலாம் தானே. கேட்டு போட்டு 7ஆம தான் அந்த புள்ள நம்பர் தந்தது தனிக்காவும். என்ன அண்ணா அவங்களோட நீங்க கதைங்க. இதுவரையில எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்லை. ஆனா வருவாங்க, படம் பிடிப்பாங்க. ஒரு தரம் அப்படித்த நின்று பிடிச்சிட்டு போனவன் ஊடு கொடுப்பாவும் அவட பேரு டீயவோ என்ன பண்ணுவாங்க. அவடத்த நின்று பிடிச்சிட்டு போனவங்க இந்த இதை பார்த்து பிடிச்சிட்டு போனவங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு வீடு கிடைக்குமான்ட்டு வாங்க. அவ்வளவும் தான். இப்ப நான் கதைக்கிறது எல்லாரும் பார்ப்பாங்க அண்ணையா. நாங்க என்ன பொய்யா சொல்லி கதைக்கிறேன், அவங்களும் பார்ப்பாங்க, நாங்களை படம் பிடிச்சாக்களும் பார்ப்பாங்க ஐயா. அரசாங்கத்து பிள்ளைகள் அந்த எலெக்ஷன் வருது, அதுக்கு மட்டும் நான் எத்தனையோ பேப்பர் கொண்டு வந்து போறாங்க இந்த போட்டுக்கு ஐயா. அதுக்கு இப்ப எத்தனை பேர் வந்து போயிட்டாங்க, பேப்பர் தந்து போட்டு இதுக்கு போடு அதுக்கு போடுறது போறாங்க. அங்க ஒரு 10-15 பேர் வந்து போயிட்டாங்க ஐயா. எல்லாரையும் சொல்றேன், ஒரு தரம் வந்து நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க, அடுத்த ஓட்டுக்கும் பாருங்கள் இந்த நிலைமை இந்த வருஷம் செய்வாங்களா, அவங்க வீட்டுக்கு போடட்டான் வந்தாங்க. சரி, ஓகே. இப்போ ஓகே, அதெல்லாம் விடுவோமே. இப்போ என்ன சொல்லணுமெண்டா, இப்போ தங்கச்சி ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. இப்போ உடனடியாக உதவிகள் தேவைதானே? இப்போ தங்கச்சிக்கான இப்போ ஸ்கூலுக்கு போக போகிறீங்க, யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கா, கொப்பி எல்லாமே இருக்கா? ஒன்றுமில்லை. சரி, இப்போ அந்த உதவி நாங்கள் செய்கிறோம். சரியா? இப்போ தங்கச்சி சொல்லித்தீங்க, வீடியோ மூலமாக சொல்லித்தீங்க, மாறக்கூடா. சரியா? இப்போ நாங்கள் கண்காணிப்போம் போகிறாவா இல்லையாண்டு. இப்போ சொன்னது உறுதி தானே? உறுதி. இப்போ நாங்கள் ஒரு தொகை பணம் தாரோம், அதில் யூனிஃபார்ம் தைக்கணும், கொப்பியெல்லாம் வாங்கணும் தானே, கொப்பி வாங்கணும். அப்போ என்னென்ன தேவைகளோ அதை செய்துட்டு இப்போ அடுத்த கட்டமாக பாடசாலைக்கு போயிட்டு படிங்க. சரியா? ஓகே, கிளாஸுக்கும் போங்கலை, நான் தார உதவியால் நீங்கள் போங்கலை. சரியா? இப்போ மேலும் உதவி கிடைச்சா கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் தருவேன். சரியா? ஓகே, இப்போ தங்கச்சிக்கான உடனடி உதவியை கொடுப்போம். சரி, ஓகேங்க. இப்போ உதவியை கொடுப்போம். இந்த பாருங்க எவ்வளோ இருக்குன்றதுல 25,000 இருக்கு. இப்போ எதற்காகண்டா, இப்போ நான் சொன்னேன் தானே, இப்போ பாடசாலைக்கு போகிறதுக்கு. இப்போ கொப்பி எல்லாம் வாங்குங்க, கிளாஸுக்கும் போங்க. நான் நினைக்கிறேன் இந்த காசை வச்சு 1 மாதத்துக்கு போகலாம் கிளாஸுக்கு. நீங்கள் போங்களேன். இப்போ சைக்கிளுக்கான உதவியும் கேட்டீங்க, அதெல்லாம் கிடைச்சா நான் உங்களுக்கு வந்து தருவேன். சரியா? 25,000 நான் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த உதவியை செய்தது கனடாவில் இருக்கிற சுயா சிஸ்டர் தான் எனக்கு அனுப்பினாங்க. கஷ்டப்படுறாங்க கொடுங்க, இப்போ படிப்பு கொடுங்க, அதான் தேவையாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட வாட்ஸ்அப் கடைசியில் இருக்க 3172. இப்போ சரிதானேம்மா? இப்போ அவங்களோட அந்த சிஸ்டர் பணத்தில் தான் நான் தந்திருக்கிறேன். கனடாவில் இருக்கிறவ என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி சொல்கிறேன், படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ். நீங்கள் என்னம்மா சொல்ல போகிறீங்க? என்றால் இப்போ பாருங்களா, அவங்களோட பணத்தை அனுப்பி இப்போ உதவி செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க உதவி செய்கிறதுக்காக யாரும் இல்லைன்னு. இப்போ உங்களோட ஒரு மகள் மாதிரியா அவங்க உதவி செய்திருக்கிறாங்க. என்ன சொல்ல போறீங்க அந்த மகளுக்கு? பெருமைப்படுத்ததான் வேணும் ஐயா, பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம் தான் இது. நன்றி தான் நாங்கள் சொல்கிறோம். நன்றி. எவ்வளோ பெரிய உதவிதான் பெரிய உதவிதான் செய்திருக்கிறாங்க. இப்போ தங்கச்சிக்கு இப்போ படிப்புக்கான ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறாள், விளங்குது தானே? இப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நான் ஒரு பாலமாக இருந்தாலும் இப்போ என்ன செயற்படுத்துறதும் இப்படி நல்ல உள்ளங்கள் தானே. இப்போ எனக்கு பணம் அனுப்பி இப்போ கொடுங்கன்னு சொல்கிற நல்ல உள்ளங்கள் தானே. அந்த அக்காவுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா? ஒரு அக்காவை நினச்சி என்ன சொல்ல போகிறீங்க? இப்போ உங்கள் நம்ம சொன்னவ தானே யாரும் உதவி செய்யலைன்னு, என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கண்ணே. இப்போ உங்களோட உதவியால் நான் பாடசாலைக்கு போக போகிறேன், பாடசாலை கல்வியை நான் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ முடிவு இப்போ எடுத்தாச்சு, இப்போ முடிவு இல்லாமல் இருந்து நீங்கள் வேலைக்கு போகிறது என்ன? இப்போ ஆரம்பிச்சிருக்கீங்க, நல்லா படித்து இப்போ நீங்கள் உதவி செய்ததுக்கு நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி காட்டுவேன். என்ன சொல்லுங்க. அவள் உதவி செஞ்சதுக்கு நான் நல்லா படித்து அவள் பெருமைப்படுத்துவேன். அப்படி சரி. இப்போ சொன்ன மாதிரி வாக்கள் மாறக்கூடாது, ஏன்னா ஃபோட்டோ வீடியோ அப்படி இருக்கும் தானே. அதான் பெரிய லெவலுக்கு வரலாட்டியும் முயற்சி ஒன்று இருந்தால் இப்போ என்னவும் சாதிக்கலாம் தானே. இப்போ முயற்சி செய்யுங்க, அதற்கு பிறகு அதுக்கான விளைவு கிடைக்கும். நான் நினைக்கிறேன் உன முகத்தை பார்த்தா விளங்குது, ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு விளங்குது. அதனால தான் நான் கேட்டேன். நான்
ஏன் அப்படி முடிவெடுத்தே போங்கண்டு சரியா? உங்கள் முகத்தை பார்த்தா விளங்குது நல்லா படிக்கிற ஆளுண்டு சரியா? நல்லா படிங்க. சரி, ஓகே, நன்றி. இப்போ இந்த வீடியோ முடிப்போம். அதான் நான் வீட்டுக்கான உதவியும் தேவை, இப்போ சைக்கிள் தேவை, அடுத்தது படிப்பு. மாதம் மாதம் ஏதாச்சும் உதவி செய்தால் நல்ல முன்னே நான் பார்க்குறேன். இப்போ என்னோட கருத்து, யாராச்சும் உதவி செய்ய முன்வருவீங்கன்னா நல்ல. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.